ஹாய் காய்ஸ். என்னப்பா இது? என்ன செய்கிறேன்? என்ன செய்கிறேன்னு ஃபைனலாக தான் பேர் வந்து சொல்லுவேன். என்னது அது? நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்தது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா துருவல் வந்து வச்சுருக்கேன். துருவி இருக்கேன். இப்போது வேணுன்ற அளவுக்கு வந்து துருவிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். போதும், அவ்வளோதான். என்ன செய்ய போகிறேன்? ஃபைனல் தான் நான் சொல்லுவேன் சொல்லிட்டேன். நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய். இது தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் அந்த வாட்டர் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கொடமிளகாய் வந்து இது கொடமிளகாயில் பஜ்ஜி மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது 1 by 1 வந்து பார்க்கலாம். மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா எக்கு போட்டுக்கலாம். ஆனால் வந்து மைதா மாவு வந்து நான் வந்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். எக்கு யூஸ் பண்ணல இன்னைக்கு ஃப்ரைடேனால. இப்போது இது எல்லாமே வந்து வதக்கலாம். இதை எப்படி செய்யறது வந்து பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து எடுத்துக்கலாம். பட்டர் வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகே. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து பட்டரு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது பட்டர் போட்டால் தான் நல்லா இருக்கும். வேணுன்றவங்க ஆயில் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன டிஷ்ஷுன்னு? நான் பிரெட் டோஸ்ட் ஸ்டப் பண்ண போகிறேன். நான் சொல்ல மாட்டேன், ஃபைனலாக நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். சரி பார்க்கலாம். இப்போ இது வதங்கும் போதே சால்ட் வந்து போட்டுக்கலாம். ஏன் வதங்கும் போது சால்ட் போடுறாங்க? சால்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டரில் வந்து சால்ட் இருக்கும். பட்டரில் ஏன் சால்ட் இருக்குது சொல்லுங்களேன் பார்ப்போம். தெரியலையா? நல்லா வதங்கட்டும். ஒரு பிஞ்ச் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர். இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. இன்னும் கண்டுபிடிக்கல. கனடாவா? தமிழ். கனடாக்காரங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எல்லா நாட்டோடைய டிஷ்ஷும் வந்து செய்து சாப்பிடுவோம். ஒரு கொரியன் டிஷ் பண்ணி கொடுங்க. ஓகே, அதுவும் சேர்ந்துடலாம். அதையும் ஒரு நாளைக்கு செஞ்சுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சாண்ட்விச் ப்ரெட்டு. ஓகே. இப்போ வந்து டொமேட்டோ வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து கிடையாது, ஸ்கின் மட்டும்தான். அந்த மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஜ்ஜி மிளகா, பஜ்ஜிக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மிளகா வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக்கிங் ஆனாவே போதும். ரொம்ப வந்து ட்ரை குக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போது கோஸ் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கு கூட வந்து சேர்த்துக்கலாம். இதில் சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நண்டு வச்சு நான் ட்ரை பண்ணதில்லை, ப்ரான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் வந்து டொமேட்டோ வந்து போட்டிருக்கேன். சில பேர் வந்து டொமேட்டோ வந்து போட மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுலாம். நான் வந்து டொமேட்டோ வந்து நல்லா ரெட் கலராக இருக்கிறது இல்லையா, அதனால் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற பன்னீரை மலைசாரல் மாதிரி சேர்த்துக்கலாம். பன்னீர் தோசைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவீங்க நல்லா. வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா வந்து மிக்ஸ் கரோ. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது இது கூட நம்ம வந்து பெப்பரு இதெல்லாம் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா பிரியாணி மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு, இல்லை பீஸா இது சேர்த்துப்போம் ஃபைனலாக. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நம்மளுக்கு பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் எப்படி போட்டால் இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீஸ் மாதிரியே இருக்குது. இப்போ நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருக்கணும் இல்லையா, சோயா சாஸ். இதுலேருந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றிக்கலாம். டொமேட்டோ போட்டதுனால டொமேட்டோ சாஸ் ஊற்றலை. ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் போதும். ஒரு ஸ்பூனே, அதிகமாக நம்மளுக்கு வேணாம். புளிப்புத்தன்மை தான் இது வந்து கொடுக்கும். நம்ம வந்து ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெஜ்ஜு தான் நம்ம வந்து செய்யுது. இதில் நான்வெஜ் செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான்வெஜ் எப்போ செய்யணும் அது பண்ணுறேன். அதே மாதிரி இது நம்ம செய்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மெத்தட்லேயே சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். சிக்கனு இல்லை வந்து மட்டன் பீஸாவோடைய ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேக்கெட் நான் வந்து போட்டேன். நல்லா இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சீஸ், இது வந்து ரெட்டு வந்து மிளகாய் விதைகள். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த டைமில் நம்மளுக்கு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து சீஸ் வந்து துருவிக்கலாம். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து துருவிக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் வந்து சீஸ் வந்து துருவும்போது நல்லா வந்து கோகனட் துருவுற மாதிரி வரும். நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து சீஸை வந்து துருவிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினே. துருவி முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து இதை சேர்க்கணும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்க சீஸை வந்து இந்த ஹீட்லேயே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை துருவி வச்ச சீஸை வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் போட்டு எண்ணெயில் போட்டு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ ஃபைனலாக நம்ம இதை ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சூட்டோடவே நம்ம செஞ்சிடலாம். சாண்ட்விச் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்து இந்த சைடில் இந்த கார்னர் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணிடணும். 4 ப்ரெட் எடுத்துக்கணும் மேலேருந்து இது கட் பண்ணுறதுக்கு. இந்த கார்னர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஓகே. லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம ஃப்ளாட்டாக இதை நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே வந்து ஸ்பூனில் வந்து வச்சுக்கலாம். ஒரு சைடாக நம்ம வந்து வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்போ இதில் வந்து போட்டு ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குறை அடிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வந்து போட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ப்ரெட்டு மேலே வந்து நம்ம தூவிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிலில் போட்டு நம்ம இதை பொரிக்க போகிறோம். இதை எப்படி பொரிக்கணும்னு பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது.